Hi friends, welcome to Chennai food. வாழைப்பழமும் கோதுமை மாவும் இருந்தால் போகிறோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்வீட் குழி பணியாரம் செய்கிறதுக்காக நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் கற்பூர வாழை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழை வேணும்னாலும் பயன்படுத்தலாம். தோலை உரிச்சிட்டு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வாழைப்பழத்தை நம்ம மேஷர் வச்சு தான் மேஷ் பண்ண போகிறோங்க. உங்களுக்கு மேஷர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூட ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு வாழைப்பழத்தை மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் இவ்வளவு தான் சேர்க்கணும்னு கணக்குலாம் கிடையாது. உங்களுக்கு குறைவாக வேணும்னாலும் நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 3 தேங்காய் பத்தையை நான் துருவி எடுத்தேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சாலும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நமக்கு இனிப்பு அதிகப்படுத்தி கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை தாங்க எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால நான் அப்படியே சேர்த்துறேன். சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லத்தில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த நாட்டு சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேர்த்து விட்ட எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நான் இன்னும் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை. அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அந்த வெல்லம், நாட்டு சர்க்கரை சேர்த்துருந்தோம், அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. கிட்டத்தட்ட இது 100 ml குறைவாக 75 ml தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். எப்போவுமே ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா சேர்த்தா நமக்கு குழிப்பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா எழும்பி வரும். அதுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சமையல் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம குழிப்பணியாரம் செய்யலாம். நான் மூடி போட்டு விட்டுடுறேன். மாவு ஊற விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு முறை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் வேணான்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் எல்லா குழியிலையும். குழி பணியாரத்துக்கு எப்போவுமே நெய் போட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு குழியிலையும் அள்ளி விட்டுக்கலாம். 3/4 குழி இருக்கிற அளவுக்கு விட்டுக்கோங்க, அதிகமாக விடாதீங்க. நான் எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றி விட்டுட்டேங்க. ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் வேக விடுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குச்சி இருந்தால் அதை வச்சு திருப்பிக்கோங்க, இல்லைனா ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்திருக்கு. இதே மாதிரி எல்லா குழிப்பணியாரத்தையும் நம்ம திருப்பி விடலாம். மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் அதிகமாக இருந்தால் விடாதீங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, ஆனால் நான் கொஞ்சமாக ஒரு ட்ராப் விட்டுக்கிறேன். அந்த பக்கமும் வேகணும், அதனால் ஒரு நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். அவ்வளவுதாங்க, குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்கமும் நல்லா செவந்துருச்சு பாருங்கள். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எல்லா குழிப்பணியாரத்தையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குழிப்பணியாரங்கள் எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா சூப்பராக இருக்குது. 2 சைடுமே பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வெந்திருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால, தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பஞ்சு மாதிரி இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் ரெடி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க.
வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.